பழனிமலை முருகா பழனிமலை முருகா பழம் நீந்திருக்குமதா பழமுன்று எந்தனுக்கு ஞானே பழமுன்று எந்தனுக்கு இளமை நில்லாது யார்கை நிலையாது இளமை இல்லாது யார்கை நிலையாது பழமை செல்வமும் நலமுன்று தாராது பழமை செல்வமும் நலமுன்று தாராது இளமை இது பார்க்க தலைமை பொருளாக்க இளமை இது பார்க்க தலைமை பொருளாக்க செந்தமில்லை எந்தனுக்குத்தான் முருகா செந்தமில்லை எந்தனுக்குத்தான் முருகா பழனி மலை முருகா பழனி திருக்குமரா பழமுன்று எந்தனுக்குத்தான் ஞானே பழமுன்று பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்மனி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை உண்டு ஒருவதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு முய்யா பிரபலருக்கு ஒருவரில்லை ஓடிவா குழந்தை வேண்டாம்
ஓடி வந்து உன்பாதம் தொழுவேனே முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இன்மை மை போனாகி யான் என சென்ற வரவரை கூட்டாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேன். திருச்சிற்றம்பலம். கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா சீதரா இசிகேஷா வத்வதாவா தாமோதரா ஏழுகுண்டலவா வெங்கட்டரமணா, ஏழுகுண்டலவா வெங்கட்டரமணா, ஏழுகுண்டலவா வெங்கட்டரமணா. பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா வெச்சரட்ச மகாபாபு சாஸ்திரே திவ்யம் நமோ நமக. அதுக்கு 52 வயசாகுது. ஒரு மாசத்துக்கு 10 கூட்டம்னு வச்சா கூட என்னுடைய 14 வயசுல தொடங்கி இன்னி வரைக்கும் ஒரு 4500 கூட்டங்களுக்கு குறைவில்லாம பேசியிருக்கேன். ஒரு 30 நாடுகளுக்காக போயிட்டு வந்திருக்கேன். ஆனா கூட்ட இடத்துலயே திருப்பி கூட்டும் போது ரொம்ப யோசிப்பேன். ஆனா இவங்க கேட்ட உடனே ஒண்ணுதான் சொன்னேன். உறுதியா வந்துடுவேன்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, போன தடவை நான் சென்னையில மயிலாப்பூர்ல பேசுறேன், அண்ணா நகர்ல பேசியிருக்கேன், திருவல்லிக்கேணியில பேசியிருக்கேன், நங்கநல்லூர்ல பேசியிருக்கேன். ஆனா பாடி மாறி பெண்கள் பொறுமையா உட்கார்ந்து கடைசி வரைக்கும் கேட்டதை ஒரு 10 வருஷத்துல நான் எங்கேயும் பார்க்கல. போன தடவை சத்தியம். இந்த கமிட்டி கேட்ட உடனே நான் சொன்னேன். போன தடவை 6 மணிக்கு வர வச்சுட்டாங்க. ஆரம்பிக்கும் போது 8:50. நான் 10:15 முடிச்சு அப்புறம் எல்லாரும் சாப்பிட போய் நான் ட்ரெயினை விட்டு இங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டே ஈரோடுக்கு போனேன். இந்த தடவை ஏன் வந்தேன்னா, எனக்கும் உங்களுக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கு. இந்த தடவை இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு வார்த்தை ஐயான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா இங்க வர வச்சது யாருன்னா, நீங்களோ நானோ இல்லை, கிருஷ்ணனுடைய உண்மையான அன்பும் உங்க பக்தியும் தான் வர வச்சது. அதை நான் மனப்பூர்வமா நம்புறேன். அதனால இந்த பாடுவாழ் மக்கள் எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய திருவடி வணக்கத்தை பணிந்து தெரிவிச்சுக்கிறேன். அருமையான கிருஷ்ண ஜெயந்தி விழா. இதே போன சனி ஞாயிறு சேலம் நாமக்கல் பக்கத்துல பிரமாதமா கிருஷ்ணன் கோவில் கொண்டாடினாங்க. அதுக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம்னா, உண்மையிலுமே சொல்றேன், கிருஷ்ண ஜெயந்தினா வீடுகள்ல காலில் கோலம் போட்டு சீடை வச்சு முறுக்கு வச்சு லட்டு பண்ணுவோம். ஆனா பொதுவுல காரியம் அப்படின்னா கொஞ்சோண்டு வெள்ளையை வாங்கி வச்சு ஒரு உடி அடிக்கிற நிகழ்ச்சி வச்சு ஒரு கச்சேரி வச்சுட்டு சாப்பிட போயிடுவோம். ஆனா ஒரு கல்யாணத்தை விட சீர்வரிசை தட்டு, நான் சத்தியமா சொல்றேன், இந்த பாடி கிருஷ்ண ஜெயந்தி விழாவில தான் பார்க்கிறேன். அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. போன தடவை முழுக்க கொடுக்கல, இந்த தடவை கொடுத்துடணும். ரொம்ப ஆர்வமா கேட்கிறவங்க எல்லாருக்கும் பணிந்து சொல்றேன். அடுத்த கொஞ்சம் சில மணி நேரம் நம்ம பேச்சு, எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு இல்லையா? இதுக்கப்புறம் சாப்பாடு இருக்குல்ல? சூப்பர். டிஃபன் உங்களோட சேர்ந்துதான் நானும் சாப்பிட போறேன். ஒரு அம்மா சொல்லுங்க, அப்பா சீக்கிரம் முடியப்ப முடியும்னா அண்ணாச்சிக்கு உயிர் வருது. உலகத்துல நான் சொல்றேன், வாழ்க்கைன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் நினைக்கிறான் ஆடி கார்ல போறதுதான் வாழ்க்கைன்னு. கடைசி வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறது தான் வாழ்க்கை. சொம்பு நிறைய தங்க காசு சேர்த்து வைக்கிறதுல மரியாதை இல்லை. அன்பு செலுத்துற அம்மாவை வீட்டில் நல்லா வச்சுக்கணும், அதுதான். அதிகாரமான நாற்காலியில உட்கார்றதுல மதிப்பு இல்லை. நமக்கு அறிவுரை சொல்ற ஒரு அப்பா இருக்கணும், அதுதான் மரியாதை. மணிப்பரிசு நிறைய மணி சேர்க்கிறது இல்லை வாழ்க்கை. நம்ம சொல்றது கேட்கக்கூடிய மனைவியை நல்லா வச்சுக்கணும், அதுதான் வாழ்க்கை. சீன பெருஞ்சுவர் மாதிரி வீடு கட்டுறது இல்லை வாழ்க்கை. அதுல கிறுக்கிறதுக்கு ஒருத்த புள்ள வேணும், அதுதான் வாழ்க்கை. விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரச்சனை வந்தா, விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரச்சனை வந்தா, வாடி பகுதியில் இருக்கக்கூடிய யாதவ மக்களை போல விரல் பிடிச்சு அணைச்சிட்டு போறதுக்கு
நான் உறவையும் நட்பையும் சம்பாதிக்கணும். அதுதான் வாழ்க்கை. அந்த காரியத்தை ரொம்ப பிரம்மாண்டமா செஞ்சிருக்காங்க. வாழ்க்கையில நான் திருப்பி திருப்பி சொல்றேன், வீட்டை விட்டு வெளியில போகும்போது செருப்பை காலில் போடுற மாதிரி உங்க வாயில சிரிப்பை போட்டுக்கங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். அழுகிற வீட்டுல வாழக்கூடாது, ஒழுகிற வீட்டுல வாழலாம். அழுகிற வீட்டுல வாழக்கூடாதும்பாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த இப்ப என்னை எடுத்துக்கங்க, மைக்கு சரியில்லை, அதை சரியில்லை, இதை சரியில்லை. அங்க அம்மா வந்துச்சு, ஒரு அம்மா இருந்துச்சு, முதல்ல நீ சரியில்லை மூடுறா அப்படின்னுச்சு. நான் எல்லாத்தையும் சொல்றேன், எல்லாருக்கும் கஷ்டம்தான், அதை தாண்டி ஜெயிக்கிறதா. நான் உள்ள வரேன், அவரு பூவை கொடுத்துட்டு போய் பேசு அப்படின்னாரு. இங்க வந்து சீக்கிரம் முடி, சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. ஆனா அதையெல்லாம் பொது வாழ்க்கைன்னா பொறுத்துக்கத்தான் மனுஷன் வேணும். என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இதை முடிஞ்சு வெளியில போகும்போது ஒரு 10 பேர் அவங்கள்ட்ட போய் இந்த வருஷமும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுதான் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பிரயோஜனம். பொது வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது. யோசிச்சு கை தட்டின 2 பேருக்கு நன்றி. கை தட்டுறதுல கூட யோசிக்கிறீங்க. இந்த விழாவுக்கு பணம் கொடுத்துருப்பாங்கல்ல, உடன் நீ நைட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பா. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? என் உயிரை எடுக்கிறாங்க. நேரம் நான் பேசிக்கிறேன். இடையில இவங்க பர்மிஷன் கேட்க வேண்டியது. விடு, இதெல்லாம் சமாளிப்பான். இந்த செவத்தோட செவரா சாஞ்சு நிக்கிறாரு பாருங்க. உலகத்துல நான் அவருக்கு பயந்த மாதிரி எவனுக்கு பயந்த மாட்டேன். ஏன் தெரியுமா? பூசலார் மாதிரி, கண்ணப்பர் மாதிரி அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கிருஷ்ணன் மட்டும்தாங்க, வேற எதுவும் தெரியாது. நல்ல வீட்டுக்கு தப்பே கிடையாது. பால் மனுஷன், மாறாத மனுஷன். இந்த குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தாரு. பெருமாளை எப்படி தெரியுமா வணங்குவாரு? அடங்கேடா யாகேனோ, பாட்டுமலை யாகேனோ, தொட்டுவிரல் தொட்டரிடம் சுண்ணாம்பு ஆகேனோ, இதிலே யாகேனோ, நாற்காலி யாகேனோ, எதுவேனும் ஆகேனோ. பெருமாளே, நீ போடுற செருப்பா இருக்கக்கூடாதா? பெருமாளே, நீ உட்கார்ற செருவா இருக்கக்கூடாதா? பெருமாளே, நீ தொடுற சுண்ணாம்பா இருக்கக்கூடாதா? அப்படி பக்தி அந்த மனுஷனுக்கு. அந்த விழா நல்லா நடக்கணும், எல்லாரும் நல்ல பேச்சு கேட்கணும். உங்க பேச்சுக்கு தான் இருக்கும். எல்லாரும் நல்லா சாப்பிடணும், நல்ல எண்ணங்க. நான் 4-5 விஷயம் சொல்லியிருக்கேன். சாமியை நம்பணும், சாமிக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, தாய் தகப்பன் தான் பெரிய தெய்வம். அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய அப்பாவுக்கும் கொடுக்கணும். உண்மையா இல்லையா? மறந்துடக்கூடாது. ஒரே ஒரு பையன் தான் தமிழ்நாட்டுல எழுதி அவர் செத்து போயிட்டாரு. 42 வயசு தான் இருந்தார். அப்பாவை பத்தி அற்புதமா எழுதுவான். புத்தம் காமத்திற்கான விஷயம் இல்லை, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும். ஆனந்த யாழை வீழ்த்துகிறார். நான் முத்துக்குமார் எழுதினான். நல்ல கைதட்டுங்க. இந்த காஞ்சிபுரத்துல கிருஷ்ணன் கோவில் திருவிழா நடக்குமா. அந்த பையனுக்கு அம்மா கிடையாது, அப்பா தான். இந்த உரியடிக்கிற விழாவை பார்க்க கூட்டி போயிருக்காரு. மாதிரி சின்ன பிள்ளை, அவனுக்கு தெரியல, அப்பா தெரியலன்னு இருக்கான். அப்படி நிமிந்து உட்காந்து தான் தோல் மேல வச்சு அந்த பிள்ளைய காட்டியிருக்கான். அந்த ஆள் எழுதுறாரு, அப்பா நீ உயிரோட இருக்கும் போது தெரியல, நீ செத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது. ஒரு சாமி மேல உட்கார்ந்துதான் நான் இன்னொரு சாமியவே பார்த்திருக்கேன். என்ன வார்த்தை பாருங்க. ஒரு சாமி மேல உட்கார்ந்துதான் நான் இன்னொரு சாமியவே பார்த்திருக்கேன். அதோட ரொம்ப முக்கியம், நான் 500 பாட்டுக்கு பாட்டு எழுதிட்டேன்ப்பா, 500 படத்துக்கு. ஆனா எனக்கு பிடிச்ச கதாநாயகன் எங்க அப்பா தான். நீ வாங்கி கொடுத்த 300 புஸ்தகத்துல 140 புஸ்தகம் படிச்சுட்டேப்பா. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச சிறந்த அனுபவ புஸ்தகம் எங்க அப்பா தான். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னதான் என்னைய உனக்கு பிடிக்கும்னாலும் என்னைய விட தங்கச்சியை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னு கேட்குறியா? ஓ, கை தட்டுறதுல 2. ஒண்ணு நல்லா இருக்குங்கிறதுக்கு, இன்னொன்னு முடிடா முடிடா, முடிடா முடிடா முடிடா. இன்று கோகுலட்சுமி வைபத்தை முன்னிட்டு ஆவணி மாதம் 7ஆம் நாள் 23/8/2025 சனிக்கிழமை மாலை 3:30 மணி அளவில் PSP மகாலில் 4ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி திருவிழா அழைப்பிதழ்
காரணமாக இன்று பாடி 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 பகுதி வாழ் யாதவ சமூகத்தினர் மற்றும் அனைத்து யாதவ சொந்தங்களும் மற்றும் இந்த பகுதியினுடைய வசிக்கும் அனைத்து சமுதாயத்தினரும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் பங்கேற்று சிறப்புமாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த அனைத்து சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைத்து குடும்பத்தோடு வந்து விழாவினை சிறப்பித்த அனைவருக்கும் விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அம்பத்தூர் 7வது மாநிலத்தினுடைய தலைவர் மற்றும் அம்பத்தூர் 7ஆம் மாநில சேர்மன் ஆகிய பி.கே. பூர்த்தி அவர்களுக்கும், திருவேற்காடு நகர சேர்மன் அவர்களுக்கும், எண்ணிக்கை பூர்த்தி அவர்களுக்கும், ஆற்காடு தொகுதி திமிரி ஒன்றியத்துடைய சேர்மன் ஆகிய அசோக் அவர்களுக்கும் விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் தற்போது அம்பத்தூர் யாதவ மகாசபையினுடைய நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, திரு தேவநாதன் யாதவ் அவருடைய மகள் அரிணி யாதவ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விழாக்குழுவின் சார்பாக நன்றி என தெரிவித்துக் கொண்டு, பாடிவாழ் யாதவ சமுதாயத்தின் சார்பாகவும் இவருடைய பாடி நலவாழ்வு சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை மிக சிறப்பாக நடத்துகின்ற பாடி பகுதிவாழ் யாதவ சமுதாயத்திற்கு மிகுந்த நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன் அப்படின்னா, யாதவ சமுதாயத்தில் இது மாதிரி நிகழ்ச்சிகளை இப்போ 4 ஆண்டுகளாக தான் இதை செய்கிறாங்க. முன்னாடியே செய்கிறாங்க, உரியடிக்கிறது தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை செஞ்சு நல்ல கருத்துக்களை சொல்கிறது, சொற்பொழிவையும் சொல்லி இந்த மாதிரி செஞ்சு சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி சேவைகளை தொடர்ந்து இவங்க செய்யணும், எப்போவுமே செய்யணும். கிருஷ்ண பரமாத்மனுடைய அருளை எல்லாரும் பெறணும். இந்த உலக மக்களுக்கும் இந்த பகுதி வாழ் மக்களுக்கும் கிருஷ்ண பரமாத்மா என்றைக்கும் நல்லது செய்யணும். இந்த தொண்டு செய்யக்கூடிய அத்தனை பேரையும் சிறப்பாக இருக்க வச்சு அவர்களெல்லாம் நல்ல தொண்டுகளை செய்யணும்னு சொல்லி இதை சிறிய உரையை முடிச்சுக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் எங்களது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடி பகுதியிலே நம் யாதவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தோம். முதலில் ஆரம்பிக்கும் போது நம் யாதவர்கள் மட்டும்தான் நடத்த போகிறோம் என்று நினைத்தோம். ஆனால் இந்த பகுதியில் வாழும் அத்தனை சமுதாயத்தோடு ஒத்துழைப்போடும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை நடத்த ஆரம்பித்தோம். அது நடத்துவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருப்பது இந்த பகுதி வாழ் மக்கள்தான் முக்கியம். அதுபோல இந்த யாதவ சமுதாயம் மட்டும் இந்த திருவிழாவை நடத்தவில்லை, அனைத்து மக்களும் இணைந்துதான் இந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த 4ஆம் வருடம் கிருஷ்ண ஜெயந்தி விழா நடக்குது என்று சொன்னால் இந்த பகுதி வாழும் மக்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல இன்னும் நடக்க இருக்கும் பல வருடங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவிலே உங்களது பங்களிப்பும் உங்களது உதவியும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்த நமது அம்பத்தூர் தொகுதி மண்டல குழு தலைவர் சேர்மன் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, திருவேற்காடு பகுதி சேர்மன் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது துணை மேயரான மகேஷ்குமார் அவர்களுடைய உதவியுடனும் அவருடைய வருகைக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த விழா குழுவின் சார்பாகவும், இந்த விழாவிலே பல இன்னல்களும் சிக்கல்களும் இருந்தாலும் ஆனால் மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்தது என்று சொன்னால் பகவான் ஆதி கிருஷ்ணருடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் தான். என்றென்றைக்கும் வாழ்நாளிலே கிருஷ்ணருடைய அருளை பெற்று நாம் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்றால் இதுபோல விழாவை அனைவரும் ஒன்று கூடி சிறப்பிக்க உதவியாக இருந்த உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம்.